முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலா, கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார். அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் 9 தடவை சொல்லி வர உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால், திருப்பரங்குன்றம் குடவரை கோவிலில் விநாயகர் கையில் கரும்புடன் காட்சி தருகிறார். மேலும் நரமுக விநாயகருக்கு திருக்கோவில் தமிழ்நாட்டில் 2 இடங்களில் மட்டும்தான் இருக்கிறது. அவை சிதம்பரம் தெற்கு வீதியிலும் திருச்செங்காட்டுக்குடி என்ற இடத்திலும். நரமுகம் என்பது மனித முகத்தை குறிக்கின்ற விநாயகர் கடவுள். அன்பர்கள் மனதிலே நிறுத்தி தியானம் செய்து அவரை வணங்கி வர உங்கள் வாழ்க்கையிலே சுபீட்சத்தை காணலாம். இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 16/6/2024 கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடம் குரோதி, தமிழ் மாதம் ஆனி 2வது நாள், பாபஹர தசமி, சுப முகூர்த்த தினம். நெல்லை நெல்லையப்பர் வெள்ளி குதிரை வாகன பவனி, மதுராந்தகம் கோதண்ட ராமர் விழா தொடக்கம், மதுரை மீனாட்சி சொக்கநாதர் ஊஞ்சல் காட்சி, தந்தையர் தினம், ஃபாதர்ஸ் டே. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 இருந்து 8:30 வரை, பிறகு 10:30 இருந்து 11:30 வரை, பிறகு 3:30 இருந்து 4:30 வரை இன்றைய ராகு காலம். மாலை 4:30 இருந்து 6 மணி வரை யமகண்டம், மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை குளிகை, மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை இன்றைய திதி தசமி நள்ளிரவு கடந்து அதிகாலை 4:28 வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் அஸ்தம் காலை 11:29 வரை. யோகம் அமிர்த சித்த யோகம். சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று சம நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் சதயம், புரட்டாதி. சந்திராசம் பெறுகின்ற ராசி கும்ப ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். உலக பிரசித்தி பெற்ற, பாராட்டை பெற்ற, புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் நாம் இன்று தினப்பலனுக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், புதனும் சூரியனும் சேர்ந்து விளையாட்டை தொடங்கிய புதன் சூரியன் தலை கீழாக பணக்கடலிலே குதிக்க போகும் ராசிகள். நீங்கள் என்ன ராசி? புதன் பகவான் வருகின்ற ஜூன் 14ஆம் தேதி அன்று மிதுனன் ராசியிலே நுழைகின்றார். அதற்கு பிறகு ஜூன் 15ஆம் தேதி அன்று சூரிய பகவான் மிதுன ராசியிலே நுழைகின்றார். இவர்கள் இருவரும் மிதுன ராசியிலே ஒன்றாக பயணிக்க போகின்றனர். நவ கிரகங்களின் இளவரசனாய் திகழ்ந்து வரக்கூடியவர் புதன் பகவான். இவர் பேச்சு, வியாபாரம், நரம்பு, கல்வி உள்ளிட்டவைகளுக்கு காரணமாய் திகழ்ந்து வருகிறார். புதன் பகவான் குறுகிய காலத்தில் தன் இடத்தை மாற்றக்கூடியவர். இவருடைய இடமாற்றம் அனைத்து ராசிகளின் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். புதன் பகவான் மிதுனம் மற்றும் கன்னி ராசிகளின் அதிபதியாய் திகழ்ந்து வருகிறார். நவ கிரகங்களின் தலைவனான சூரிய பகவான்
விளங்கி வருகிறார். இவர் மாதத்திற்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர். சிம்ம ராசியின் அதிபதியாய் திகழ்ந்து வருகிறார். சூரிய பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்லும் பொழுது தமிழ் மாதம் பிறக்கிறது. நவ கிரகங்களில் உச்ச அதிகாரம் கொண்ட கிரகமாய் இவர் விளங்கி வருகிறார். இந்நிலையிலே புதன் பகவான் வருகின்ற ஜூன் 14 அன்று மிதுன ராசியில் நுழைகின்றார். அதற்கு பிறகு ஜூன் 15 அன்று சூரிய பகவான் மிதுன ராசியில் நுழைகின்றார். இவர்கள் இருவரும் மிதுன ராசியில் ஒன்றாக பயணிக்க போகின்றனர். சூரியன் மற்றும் புதன் சேர்க்கை அனைத்து ராசிகளுக்கும் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இருப்பினும் ஒரு சில ராசிகள் ராஜயோகத்தை பெற்றுள்ளனர். அது எந்த ராசிகள் என்பது குறித்து இங்கே காணலாம். ரிஷப ராசி. சூரியன் மற்றும் புதன் சேர்க்கை உங்களுக்கு பல்வேறு விதமான பலன்களை கொடுக்க போகின்றது. அதிர்ஷ்டத்தின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். நிறைவான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். எதிரியாக முன்னேற்றம் உண்டாகும். செல்வத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும். வணிகத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மற்றவரிடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். பண வரவில் எந்த குறையும் இருக்காது. மிதுன ராசி. சூரியன் மற்றும் புதன் சேர்க்கை உங்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்க போகிறது. அனைத்து காலகட்டங்களும் உங்களுக்கு சாதகமாய் இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும். நீண்ட கால நிதி சிக்கல்கள் உங்களை விட்டு விலகும். தடைப்பட்டு கிடந்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாய் முடியும். சூரியன் ஆதிக்கத்தால் உங்களுக்கு மற்றவரிடத்தில் மரியாதை அதிகரிக்கும். பேச்சு ஆற்றலால் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். மற்றவருடைய கவனத்தை ஈர்ப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். தலைமை குணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் அனைத்தும் விலகும். அடுத்தது சிம்ம ராசி. சூரியன் மற்றும் புதன் சேர்க்கையால் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்க போகின்றது. நிதி ரீதியாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். சூரியனின் தாக்கம் உங்களுடைய மகிழ்ச்சியை கொடுக்கும். புதன் பகவானால் உங்களுக்கு யோகம் உண்டாகும். பழைய முதலீடுகள் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும். அதிர்ஷ்டத்தின் ஆதரவு முழுமையாய் கிடைக்கும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாய் முடிவடையும். வாழ்க்கை துணையின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். அதிர்ஷ்டத்தால் உங்களுக்கு ராஜ வாழ்க்கை கிடைப்பது உறுதி. இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெற்ற நீங்கள் அனைவருமே புண்ணியவான்கள், பாக்கியவான்கள். அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவில் தினப்பலன், ராசி பலன் ஒரு நாளுக்கு முன்பாகவே உங்களுக்கு பதிவிடப்படுகிறது. அதை முழுமையாக கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம். மேலும் அனைத்து பலாபலன்களும் பொதுவான பலாபலன்களாக இருப்பதால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கருத்தில் கொண்டு நீங்கள் உங்களுடைய ஜோதிட விளக்கங்களை கேட்டறிந்தால் முழுமையான ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும். யார் யாருக்கெல்லாம் ஜோதிட ரீதியாக, எஞ்சோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக ஒரு வகையான விளக்கம் பெற்று வழிகாட்டுதலை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். இதனுடைய அடுத்த பகுதியாக இருக்கின்ற கடைசி பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். முதலிலே மேஷராசி. இன்றைய தினம் தொழில் அல்லது வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிமுகப்படுத்த
அறிமுகப்படுத்தி வாடிக்கையாளர்களை கவருவீர். கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் இருந்து வந்த தேக்க நிலை கூட படிப்படியாய் குறையும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு அதிகரிக்கும். விவசாயிகள் எதிர்பார்த்த லாபங்களை பெறுவார். அரசு வகையிலே கூட சிலருக்கு ஆதரவு அல்லது அனுகூலம் கிடைக்க பெறும். கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் வந்தாலும் கூட ஒற்றுமை குறைய. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பல நல்ல திருப்பங்கள் ஏற்படும். சிலர் செலவு செய்து நல்ல வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் தடைப்பட்டு வந்த சலுகைகள் கிடைக்க பெறும். இது ஒரு அற்புதமான நாள். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் தொழில் அல்லது வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிமுகப்படுத்தி வாடிக்கையாளர்களை கவருவீர்கள். கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் இருந்து வந்த தேக்க நிலை கூட படிப்படியாய் குறையும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசியல்வாதிகளின் செல்வாக்கு அதிகரிக்கும். விவசாயிகள் எதிர்பார்த்த லாபங்களை பெறுவார்கள். அரசு வகையில் கூட சிலருக்கு ஆதரவு அல்லது அனுகூலம் கிடைக்க பெறும். கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் வந்தாலும் கூட ஒற்றுமை குறையாது. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலைக்கு செல்லும் பெண்கள் பல நல்ல திருப்பங்கள் ஏற்படும். சிலர் செலவு செய்து நல்ல வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் தடைப்பட்டு வந்த சலுகைகள் கிடைக்க பெறும் நாள். இது ஒரு நல்ல நாளாகவே அமையும். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்றைய தினம் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு. பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கும். பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீடு வாகனம் சம்பந்தமாக சுப செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் எல்லாம் நல்லபடியாய் நடந்தது. செய்யும் தொழிலே போட்டிகளை கடந்து சாதிப்பீர்கள். மொத்தத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு உண்டு. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். உத்தியோகத்தில் கூட நல்ல திருப்பங்கள் எல்லாம் ஏற்படும். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு. பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கும். பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு வாகனம் சம்பந்தமாக சுப செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் எல்லாம் நல்லபடியாய் நடந்து செய்யும் தொழிலே போட்டிகளை கடந்து சாதிப்பீர்கள். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மொத்தத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு உண்டு. வெளி வட்டாரத்தில் உங்களது மதிப்பு மரியாதை உயரும். உத்தியோகத்தில் கூட நல்ல திருப்பங்கள் எல்லாம் ஏற்படும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும். அழகும் இளமையும் கூடும். வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் வேலையாட்கள் ஆதரவு கிட்டும். உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். மனசாட்சியின்படி செயல்படும் நாள். நட்சத்திர பலன்கள். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும். அழகும் இளமையும் கூடும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்களின் ஆதரவு கிட்டும். உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். மனசாட்சியின்படி செயல்படும் நாள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிர்பார்த்த வேலை தாமதமாய் முடியும். பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம். வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து போங்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது. அதிகம் உழைக்க வேண்டிய நாள். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை தாமதமாய் முடியும். பிள்ளைகள் உணர்வுகளை புரிந்து கொள்ளும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து போங்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது. அதிகம் உழைக்க வேண்டிய நாள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். தன் நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும்.
எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீர்கள். குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாய் முடியும். அலுவலக பணிகளை குறித்த நேரத்துக்குள் முடித்து விடுவீர்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டு. நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீர்கள். குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினரால் மகிழ்ச்சி ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை நல்லபடி முடியும். அலுவலக பணிகளை குறித்த நேரத்துக்குள் முடித்து விடுவீர்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். பங்குதாரர்களால் அனுகூலம். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று அலைச்சல் சற்று அதிகமாக காணப்படும். பயணங்களை திட்டமிட்டு இனி வரும் நாட்களில் மேற்கொள்ளுங்கள். எந்த ஒரு வேலையும் ஒரு முறைக்கு இருமுறை சென்று முடிக்க வேண்டியது இருக்கலாம். இதனால் உடலில் அவ்வப்போது சோர்வு அசதி தென்பட வாய்ப்பு உண்டு. சிலருக்கு அவ்வப்போது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்து போகலாம். சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பாக திடீர் செலவுகள் ஏற்பட இடம் உண்டு. எனினும் இறுதியில் சோதனைகளை சாதனையாய் மாற்றுவீர்கள். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் சற்று அதிகமாக காணப்படும். பயணங்களை திட்டமிட்டு இனி வரும் நாட்களில் மேற்கொள்ளுங்கள். எந்த ஒரு வேலையும் ஒரு முறைக்கு இருமுறை சென்று முடிக்க வேண்டியது இருக்கலாம். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடலில் அவ்வப்பொழுது சோர்வு அசதி தென்பட வாய்ப்பு உண்டு. சிலருக்கு அவ்வப்பொழுது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்து போகலாம். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு வாகனம் தொடர்பாக திடீர் செலவுகள் ஏற்பட இடம் உண்டு. எனினும் இறுதியில் சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவீர்கள். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும். பெற்றோர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். பழைய கடனை தீர்க்க உதவிகள் கிடைக்கும். திடீரென்று அறிமுகமாவரால் பயனடைவீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள். மதிப்பு கூடும் நாள். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும். பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். பழைய கடனை தீர்க்க உதவிகள் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீரென்று அறிமுகமாவரால் பயனடைவீர்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள். மதிப்பு கூடும் நாள். விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். சிலருக்கு குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள நேரிடும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிற்பகலுக்கு மேல் மற்றவுடன் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்படக்கூடும். மகாவிஷ்ணுவை தியானிப்பதன் மூலம் இடையூறுகள் விலகும். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். சிலருக்கு குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள நேரிடும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிற்பகலுக்கு மேல் மற்றவுடன் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்படக்கூடும். மகாவிஷ்ணுவை தியானிப்பதன் மூலம் இடையூறுகள் விலகும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உணர்ச்சி பூர்வமாக பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாக பேசுவீர்கள். திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள். பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டு கொடுப்பீர்கள். வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள். அலுவலகத்தில் மரியாதை கூடும். முயற்சி பலிதமாகும் நாள். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணர்ச்சி பூர்வமாக பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாக பேசுவீர்கள். திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள். போராட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார். பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டு கொடுப்பீர்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள். அலுவலகத்தில் மரியாதை கூடும். முயற்சிகள் பலிதமாகும்.
மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும். மன உறுதியுடன் முடிவெடுத்து செயல்படுவீர்கள். சிலருக்கு குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் என்றாலும் மகிழ்ச்சியான செலவாகவே இருக்கும். சிலருக்கு சிறிய அளவிலே உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் என்றாலும் உரிய சிகிச்சையால் உடனே நிவாரணம் கிடைத்துவிடும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். இன்று மகாலட்சுமியை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும். மன உறுதியுடன் முடிவெடுத்து செயல்படுவீர்கள். சிலருக்கு குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் என்றாலும் மகிழ்ச்சியான செலவாக இருக்கும். சிலருக்கு சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் என்றாலும் உரிய சிகிச்சையால் உடனே நிவாரணம் கிடைத்துவிடும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். இன்று மகாலட்சுமியை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்று சந்திராஷ்ட தினம் நீடிப்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும், மௌனியாக இருக்க வேண்டும். பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. வாகனங்களை இயக்கும் பொழுது கவன சிதறல் இன்றி முழு கவனத்துடன் இயக்க வேண்டும். சந்திராஷ்ட தின தீட்சணியை குறைப்பதற்கு ஆஞ்சநேய மூர்த்தியை வழிபட வேண்டும். அதுவே சந்திராஷ்ட தின தீட்சணியை குறைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை என்பதை கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு அது பலாபலனை அதிகரிக்கும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இதுவரை இருந்த மன உளைச்சல் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதி உண்டு. வராது என்ற பணம் கைக்கு வரும். விலகி சென்ற உறவினர்கள் வலிய வந்து பேசுவார். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். வியாபாரம் சூடுபிடிக்கும். உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும். மகிழ்ச்சியான நாள். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த மன உளைச்சல் நீங்கி மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதி உண்டு. வாராது என்ற நினைத்த பணம் கைக்கு வரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலகி சென்ற உறவினர்கள் வலிய வந்து பேசுவார். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் சூடுபிடிக்கும். உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும். மகிழ்ச்சியான நாள். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.